என்ன குயிலு ஐயா மரட்டக்காள இதுல ஒண்ணும் குறைச்சல. சில்மிஷத்துல கொண்டே பட்டம் கொடுக்கலாம் ஐயா. பேசியே ஆள அவுட் ஆகிடுவியா? எவ்வளவு மாமலா குடுக்குற 50 ரூபாயே கூட. சுமாரான மார்க்கெட்டுக்கு இந்த போடு போடுறியே, சூப்பர் மார்க்கெட்டா இருந்தா அவ்வளவுதான். இந்தா. என்ன அங்க வைக்கிற உண்டியலா? இல்லையா, மனசாட்சியை வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற காசாவது மனசுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டுமேனுதான். குடுக்குற காசுக்கு பாதிக்கு பாதி பேசியே தீத்துருவியா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணுவேன். ஐயோ ஐயோ வேணாயா, அவசரப்படாதயா, நானே வரேன். ஹலோ, யார் குஞ்சிதா பாதமா? இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. அங்கெல்லாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேவா? வாமா சீதா, எப்போ வந்த? ஏன் ஆயா, இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ சத்தம் போட்டு பேசாதம்மா, அவன் காதல் விழுந்தா மென்னி அமிக்கிடுவான். நீ உள்ள வா. ஓய், நாங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. சனியம் பிடிச்சா கூட 7.5 வருஷம் தான் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஆயுசுக்கும் பிடிச்ச சனி. இது என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நிம்மதி. இந்த இடத்துக்கு நீ வேற வந்திருக்க. ஏன் ஆயா, இந்த ஆளை கண்டிக்க யாருமே இல்லையா? கண்டிக்கிறதா? அவன் கண்ணுல படாம போனா போதும்னு அவன் ஓடுறான். நீங்க வர்றேன்னு சொன்ன உடனே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே. உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதயா. சொந்தக்கார பொண்ணா? வாய கழுவுங்கடி. அத பார்த்தா என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிதான். நீ உட்காருமா. இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டின்னு சந்தோஷமா சுத்தம். இது என்னடா இந்த சேரியில வந்து கஷ்டப்பட போறேங்குது. ஆயா, சந்தோஷங்கிறது ஊட்டிலயோ கொடைக்கானல்லயோ இல்ல, அவங்க மனசுலதான் இருக்கு. அது இல்லம்மா, நோம்புக்காக ஒரு வேளை இல்ல ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். நீ வீம்புக்காக இங்க வந்து 1 மாசம் தங்க போறேன்னு சொல்றியே. ஆமா, மாச கணக்கா இங்க தங்கி அப்படி என்னதான் பண்ண போற? அது வந்துங்க, இந்த சேரி ஜனங்களை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன். அத கற்பனையை யோசிச்சு எழுதுறத விட உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல, அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன். எழுதுறதுதான் எழுதுற, நல்ல குடும்ப கதையா எழுது. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன். ஆமாண்டி, உன்ன வந்துருவிய அடுத்த வீட்டு கதையை தூக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணு. கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா. ஓய் போஸ்ட்மேன், வணக்கண்ணே. நில்லையா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லைன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ. சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள்? ஏன் சைக்கிளுங்க? தொகுதி அவசரமா வர சொல்லிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க. நாங்கடி இவங்கடா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கு யாரோ புச்சம் வந்துக்கிறாங்கண்ணே. ஓ மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை, நீ போ. சொல்லி வை, பேஜாராயிடுவா. பஞ்சர் ஆகிடுவேனா? நானே பண்ண நிமித்திடுறேன். என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளையாட நீ? குடும்பத்தோட காலி பண்ணுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னாண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சானா யாரும் கிடைக்கிறனா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல.
ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. தொகுதி, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, கலப்பட சிமெண்ட கடத்துறது, எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். இந்த நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல. என்ன தொகுதி, ஏதோ அவசரமாப்ல இருக்கு? காலை கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. ஏப்பா, தொகுதி என்னை விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையை சொல்றையா? ஓஹோ. ஆமா, நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கிற? ஓங்காலையா? யோ, அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவ இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளேனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளேனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏவை கடத்து, நான் போய் ஏரோப்ளேனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்னா இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க போவாயா? சும்மாருங்க, கணக்கு பணத்தை கொடு. சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை கடத்திடு. என்ன பாத்துக்கிட்டு போறான்? தொகுதி, எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். யோ, தீபிடி குடியா. என்ன தலைவா? சொல்லு தொண்டா. 5000 ரூபாய் சொலையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா? மச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணிக்கினே ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே மரமடையில பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ண திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா? அள்ளி விடு. நாங்கடா அது போர்டு. ஏன்பா இந்த டேபிளுக்கு யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. Welcome, sir. Welcome, sir. Sir, have you reserved the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snack, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார்? சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற வெள்ளை காட்சியெல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் சாய் நம்மளே தப்பா நினைக்கும். தர வழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. துணி ஓகே. இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. ராத்திரி பூரா தோப்பாட்டு பாடிக்கணும். காலையில பாத்தியா அக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறான். நல்ல வேலை இவன் கண்ணில் யானை படல. இன்னைக்கு பரவாயில்லப்பா, பேண்ட் போட்டுக்கிட்டு லுங்கி கட்டி இருக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லாம இருப்பான். நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யாரு இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா,
கேலப்பொடி. சி, கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெரி. உள்ளூர் வெரியா? உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும் கடன் அன்பை முறிக்கும், இப்படிக்கு எதிர் ஒட்டு ஜன்னல். அடிங்க. என்னடி ஜிம்மிக்கு பக்கடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முடிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும் தான் இருக்கும், வீடு இருக்காது, காலி பண்ணிடுவேன் நானு. கோலம் இருந்தா தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு. ஏய், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம். ஏய், சொல்றாங்கல்ல, நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுருவேன். போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்பா குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது சொல்லிட்டேன். என்ன செய்யறது? ஏம்பா, எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துட்டுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளோ? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் இது அள்ளின்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்க கூடாதா? குடுறா. சார் நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அடிச்சிருவோம் உன்னை. நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல சார். 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன். அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சு அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேலாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்குற சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க காலை பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு. சத்தியமா இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல? இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார். சார் சார், வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்ற? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டார் சார். இப்ப என்ன பண்ணணுங்க? என்ன கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்ட்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. ப்ளீஸ் சார், உடனே இறங்குங்க சார். நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றியா? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ரைட் விடு. வண்டி மெதுவா ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமியின் மேல கை காட்டுற முண்டா, கீழே கை காட்டியா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை கிழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழி. நீ அது சோறு கொண்டு தரீங்க சொல்லவே இல்லை. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போலாம். நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்னோட எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி, என்னங்க? ஏயா ரசமா இது? ஆமா. கழுத மூத்திர மாதிரி இருக்கு. பாத்தியா? உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ. யோ, எதுக்கே போன் பண்ற? சார் நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானேயா? இப்ப லஞ்ச் கூட முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேரா வீட்டுக்கு போலன்னா என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார். ஏயா டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற? ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? இது ஒரு நம்மாள். ஏயா உங்க வீட்டுல கருவாடெல்லாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்கார்ந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்கீங்க. வேணா நீ வந்து சாப்பிடியா? கண்ணு வச்சிரு போல இருக்கு. நீ எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன் பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவனுக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு. விவரமா சொல்றேன். தொகுதி, அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. 2 இடிச்ச வாயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. யோ மொட்டை, எங்கேயா போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன். ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. யோ டிரைவர், வண்டியை கிளப்பு. ஹலோ, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸ. ஆத்தா. அம்மா
பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா எடுத்துவாங்க. அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டியும் லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போடுற லெட்டரை படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில்ல படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்குறாங்களோ என்னவோ. காட்டு குடுத்தல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா வருஷம் பாக்குற எருமாடு மாதிரி பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி? இந்தா கீழ் படி. கீழ்சாச்சி எப்படி படிக்கிறது? எக்கோ என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ கார்டு போட்டுக்கறாங்க. ஆஹா, சச்சா இது கார்டு இல்லடா, கவரு. என்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிரிக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன். அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உன்கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். என்ன பேஜாரக்கீதா? இப்படிக்கு 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 எதிர் வீட்டு ஜன்னல். ஓய் இன்னாடி, என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஓய், இன்னொரு வாட்டி அவளான்றது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்று தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஆத்தா ஞானகுமாரி நடன சிங்காரி. போதும், மேல தூக்கு. சரியா தெரியல, மேல தூக்கு. ஞானகுமாரி நடன சிங்காரி. ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி, அமைதி அமைதி. மந்திரி, மாதமும் மாறி மழை பொழிகிறது. கிழிகிறது. மழை பெய்தான்னு கூட தெரியாம நீ என்ன மணி ஆட்டிட்டு இருந்தியா, இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி, எந்திரி. நாட்டில் குறையதும் இல்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்குதான் செட்டப் பண்றியா? மண்ணா மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவரி குளமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தடிக்கிறீங்க? கூப்பிடவள மாமா கூப்பிட்டேன்னு கூப்பிடு. கண்ணகி கண்ணகி மன்னா. கண்ணகி அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமாவை பாரு. ஆ குயிலு, நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திரன். வண்டி இறக்கு, இறக்குடா. மேடையில கண்ணகியை தவிர வரவனா இருந்தீங்க? ஒத்துறா தலை. அச்சக்கு நான் குயிலு, நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கீழே. நீ இறங்கல உண்டு இல்ல நான் ஆகிடுவேன். அட வாசிங்கடா. என்னங்கடா சாவு கடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க? நம்மால கூப்பிடு. நாங்க ரெடி. சரி அடி. என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டிச்சோரா போய்கிட்டு. இனிமேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? 2 பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா. நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ, 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறது 50 பைசா சில்லற தான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருப்ப போல இருக்குது. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்ச், அதுல 4 பேரு, இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாட்டையே குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும்? சார், நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருளுதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரே குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார், பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி. ஏமாமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்ப யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா.
டேய் உன்னாண்ட ஏதாவது துட்டு இருக்குதாடா? இல்ல அண்ணாத்த. அவனை எப்ப பாரு என்னாண்ட வாங்கிற தவிர ஒருதையா எனக்கு குடுக்குறியாடா? துட்டு இல்லாம கை ஒரே நம்சல் எடுக்குது. அண்ணாத்த, உள்ளங்கை நம்சல் எடுத்தா துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? மகனே மகனே. எது? நான் தாண்டா உங்க அப்பா. நான் தான்ப்பா உங்க அப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. நான் பெத்த ராசா, வாய் நிறைய பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. ஒன்ன தாண்டா எதுக்குடா என்ன பெத்த? எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதை ஆக்குட? எதுக்குடா என்ன அனாதையா இப்படி தெரு தெருவா அலைய விட்ட? சொல்றா. உன்னாலதான் நான் தண்ணி அடிக்கிறேன். உன்னை உயிரோட விடக்கூடாதா? உன்னை உயிரோட என்ன கொண்டுடாத. நான் அப்பா இல்ல, என்ன கொண்டுடாத. எதுக்குடா அப்படி சொன்ன? இப்போ அப்படி சொன்ன நீ எனக்கு நிறைய பணம் தருவேன் அந்த டீ கடையில் 2 பேர் சொன்னானுங்க. எதுக்குடா அவ்வளவு அவசரமா வர சொல்றேன்? என்ன அட வந்து பாரு. என்னடா அது? நம்ம ஊடு தானே. இத்தனை வருஷம் கார்த்திகைக்கு எல்லா வீட்லயும் விளக்கறியும். உன் வீடு மட்டும் விரிச்சோன்னு சுடுகாடு மாதிரி இருக்கும். இப்ப பாரு, சும்மா ஜகஜோதியா விளக்கறியுது கோயில் மாதிரி. அரோகரா அரோகரா அரோகரா. எல்லா வீட்ல விளக்கறிஞ்சாலும் என் வீடு மட்டும் துண்டா தெரியும்டா. எவனை கேட்டாலும் சொல்லுவான் இதான் நம்ம வீடுன்னு. ஆனா இன்னைக்கு என் வீட்லயும் விளக்கா ஏத்தி வச்சு பஜனை பண்ண மாதிரி ஆயிட்டாங்களே. சரி விடு, யாருன்னு பாக்கலாம். வர வர இந்த ஏரியால நம்மளை பத்தி ஒரு பயமே இல்லாம போச்சே. நான் கொஞ்சம் ஸ்டடியா இருக்க காண்டி இதான் நம்ம வீடுன்னு கரெக்டா தெரியுது. இதே நான் கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த வீட்டுக்குள்ள போய் பூந்து படுத்திருந்தா அமங்கலமா இருக்காது. எந்த கஸ்மால் எப்படி? அகல் விளக்கு 8 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய், திரி 1 ரூபாய் 60 பைசா, பழைய பாக்கி 95 பைசா, ஆக மொத்தம் 25 ரூபாய் 55 பைசா. கார்த்திகை தீப தள்ளுபடி 55 காசு. ஆக மொத்தம் 25 ரூபாய் கொடுக்கவும். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். எந்திரியா நாத்த? அட எந்திரியா நாத்த? உடனே எந்திரிக்கிறதுக்கு நீ என்ன பொட்டச்சியா? விஷயத்த சொல்ற. அண்ணே, நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். டேய், துட்டை கொடுத்துட்டு காரியத்தை சொல்றா மொட்டை. இந்தாண்ணே, 2 ஒண்ணாவே கொடுக்கறேன். கொடு. என்னடா நீ ஆரம்பத்துல தரையாவே பேசிட்டு இருக்க? தண்ணி அடிச்சிருக்கியா? வண்டியை தூக்கு. இது ஓகே துட்டு. இது என்ன சிட்டு? விடிஞ்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை கெடுக்கணுமா? இந்த பொண்ணையே கெடுக்கணும். 1.5 லிட்டர் சாராயத்தை ஒண்டியா அடிச்ச மாதிரி குப்புன்னு சமைக்க கேறிடுச்சே நமக்கு. அவன் கையில துட்டை கொடுத்து கையை விட்டு காலை விட்டுனா சொல்லுவானுங்க. நீதான் எனக்கு உருப்படியான வேலை கொடுத்துருக்க. கரும்பையும் கொடுத்து கடிகை துட்டியும் கொடுத்தா எங்க உன் காலை காட்டு. அதான் இது. ஓ, இங்க வச்சிருக்கியா? இப்போதைக்கு தொட்டு கும்பிட்டுக்கிறம்மா. பின்னாடி என்ன செய்ய போற? உனக்கு கோயிலே காட்டுறாமா? கோயிலா?
யார் நீ? யாரா நீ? என்னையே இப்படி பண்ண? கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்ன இப்படி பண்ணிட்டியே? அப்படி நான் அவருக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? நமக்கு இந்த பாவ புண்ணியத்தை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. 500 ரூபாய் கொடுத்து உனக்கு கெடுக்க சொன்னாங்க, கெடுத்துட்டேன். என்னன்றா அதுக்கு? பணம் கொடுத்து கெடுக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? யார் சொன்னதா? நல்ல கதையாகுதே. வேலை கொடுத்தவனுக்கே வேட்டு வைக்க சொல்றியே. வேட்டு கூட வைப்பேன், ஆனா வெளியில சொல்ல மாட்டேன். துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன். அதான் நம்ம கேரக்டர். புரியுதா? என்ன வேணாலும் செய்வியா? இதே காரியத்தை உன் அக்கா தங்கச்சி எடுத்தாலும் செய்வியா? இந்த டயலாக் எல்லாம் நம்மளாண்ட கூடாதுமா. என்ன நம்ம கூட பிறந்த பொம்பளையே கிடையாது, தெரியுமா உனக்கு? உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே. பெத்தவளை பத்தி பேசுன பேஜாராயிடுவ நீ. எவங்கிட்டயோ திருட்டுத்தனமா படுத்து பெத்து என்ன அனாதாக்கிட்டு போனாலே அந்த திருட்டு முண்டை மட்டும் என் கையில கிடைச்சா கைமா ஆக்கிடுவேன். கைமா ஒழுங்கா பிறந்தா நான் எதுக்கு இப்படி துட்டுக்கு மாரடிக்க போறேன்? யாரோ 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னு என்ன இப்படி பண்ணிட்டியே? நான் 1000 ரூபாய் கொடுத்திருந்தா என்ன விட்டுருப்பியா? மிஸ் பண்ணிட்டிய. முதலே உனக்கு இந்த புத்தி எங்க போச்சு? அதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இதே கண்டி நீ 1000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க, அதுல வெறும் 25 ரூபாய் செலவு பண்ணி இதை விட மஜாவா இருந்திருப்பேன். நமக்கு என்ன இதுவா முக்கியம்? நமக்கு வேண்டியதெல்லாம் மால், துட்டு, டப்பு, பைசா, மொத்தத்துல பணம். எல்லாரும் ஓடியாந்து இந்த அசிங்கத்தை பாருங்க. கல்யாண பொண்ணு அலங்கோலமா இருக்கிறா, எவனோ ஒரு பொறுக்கி பைய அவகிட்ட பேசிட்டு இருக்கான். உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஈரமா? இருந்த ஈரம் எல்லாம் அழுது அழுது வத்தி போச்சு. நான் அழுதப்ப யாருக்குமே கவலை இல்ல. இப்ப யார் அழுதாலும் எனக்கும் கவலை இல்ல. மனசு மறத்து போச்சு. இப்ப இருக்கிறது வவுறுண்டுதான். சம்மதி வீட்டுக்காரன் கதவு தட்டுறான். பட்டா மா வந்து கேட்டாங்கன்னா ட்ரெஸ் மட்டும் தான் கலைஞ்சிருக்கு, கற்பு அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி கமகமா கல்யாணம் பண்ணிக்கோ. ஒன்ன மாதிரி பொண்ணுக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சே. உலகம் பிறந்ததும் எனக்காக, இங்கே பொங்கல் வைப்பதும் எனக்காக. இன்னாங்கடி தட்டுல வச்சு மூடி மூடி வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க? நம்ம கிடையாதா? சீப்போ. சீப்போவா? பசிக்குதுன்னு கேக்குறேன், சீப்போங்கிற. குதிரவால நீ தனியாவா கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு கடை வேற இல்ல, வயிற்றுக்கு டீயும் பீடி மட்டும் தானா? அன்னதான தாயே. அம்மா அம்மா பழண்டி. பலகாரத்துக்கு வந்தது பழத்தோட வச்சு விடுறி. இன்னாங்கடா அது? நம்ம ஊடுதானா? ஆச்சரியமாகுத. நம்மள மதிச்சு யார் நமக்கு விருந்து வைக்கிறா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. என்னன்னத்த எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்குது, அப்புறம் இதுக்கு தலைமையில கை வச்சுன்னு குஞ்சு நிக்கிற. பின்ன என்னடா அந்த ஏத்த விட்டு கடங்காரோட பெரிய பேஜாராகுது. எல்லாம் நிறைய சோற போட்டு நடுவுல இதே வச்ச மாதிரி பில்ல ஒண்ணு வச்சிடறா. என்ன நினைச்சுங்க அவன் மனுஷன் தெரியல எனக்கு. அது சரி, இந்த பில் என்ன எழுதிக்குதுன்னு பாத்தியா? வேற என்ன எழுதிருப்பா? அளவு சாப்பாடு 5 ரூபாய், எடுப்பு சாப்பாடு 8 ரூபாய், கடன் அன்பை முறிக்கும், துட்டு கொடுக்காட்டி வவுறு வலிக்கும், அப்படிதான் எழுதிருப்பா. அட நீ வேற என்னத்த, இதுல வேற மாதிரி எழுதிக்குது. பட்சி தொலையாண்டா பரதேசி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஓய், இதுல அப்படிதான் எழுதிக்குது. இது என் கையால சமைச்சது, நீ வவுறு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே, இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா? சாப்பாட்டுக்கெல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கறா, அவ்வளவுதானே? சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு. நான் இதை துணுக்குறேன். காக்கா இருக்கே காக்கா. அட கருப்பா இருக்கும் என்ன? அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டின்னு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பா அலிகாது துண்ணுமா. ஐயா நான் உன்ன சொல்லனே, காக்காவை சொன்னேன். இந்த கழுத இருக்குல்ல, கழுத. ஆமா.
அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கு மேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும்போது யாராவது நோய் 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 டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால் இல்ல, அந்த பீச்சங்கால தூக்கி அங்க பாரு ஒரே மிதி. பீச்சங்கால நாய். போஸ்ட் என்னம்மா கண்ணு, எப்படி கீரை? வணக்கங்க. வணக்கம். எங்க அந்த ஊதாங்குள்ள கொடுங்க பார்க்கலாம். என்னதுங்க? பார்த்தாலே தெரியுதுங்க உங்களுதுன்னு. கொடுங்க, ஊதி பாக்குறேன். நான் வாசிக்கிறேங்க. யோ குடியா, நாங்க வாசிச்சா மட்டும் சத்தம் வராதா அதுல? என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு சரியா வராது போல இருக்க. இங்க வேஷம் ஒரு பார்க்கலாம். ஐயோ அசிங்கங்க. ஐயோ யோவா காட்டுறா, அறிவு கட்ட முண்டம். காட்டு, துண்ட காட்டு. சுருக்கமா சொன்னா நானும் உன்னை லவ் பண்றேன். ஷோக்கு தான், ஷேக்கு டான்ஸ் தான். ஒரு வயசு வந்த ஆம்பளைய தனியா குளிக்க விட மாட்டேங்களேடி. ச்சே, ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு போங்க, அந்த பக்கமா போய்ட்டாங்கடி போங்க. சாவட்டு. என்னக்கா? என்ன சோப்பு இது? டேய் இங்க வாடா. இல்ல எப்ப பார்த்தாலும் கிழிஞ்ச ட்ரவுசரே போ. இப்ப அது கூட இல்லையா? பாக்க பாவமா இருந்துச்சு, அதான் உனக்காக புது ஷர்ட்டும் ட்ரவுசரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலவு பண்ணி சின்ன பையனை செட்டப் பண்றத பார்த்தா நம்ம ஆளுக்கு ஏதாவது லெட்டர் தரணுமா? நீ ஒண்ணும் லெட்டர் கொடுக்க வேண்டாம். அந்த வணங்கா முடிய எனக்கு லெட்டர் போட்டிருக்கு. அந்த ஆள் மனசு மாறினதுக்கு நீயும் ஒரு காரணம். அதுக்கு தான் இது. ஏடா திடீர்னு சிரிக்கிற? இல்ல, அரை டிக்கெட் நான் தமாஷுக்கு லெட்டர் போட்டதுக்கே ஒரு ஆஃப் பேண்ட் கிடைச்சிச்சு. இதே கண்டி அந்த ஆள் நெசமாலுமே லெட்டர் போட்டுருந்தானக்கா ஒரு ஃபுல் பேண்டே கிடைச்சிருக்குமே யோசனை பண்ணி பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. தமாஷுக்கு நீ லெட்டர் போட்டியா? என் பேதர உனக்கு கூட விளையாட்டா இருக்குல்ல. அந்த ஆளுக்குதான் இதே இரும்பா இருக்குன்னு பார்த்தா நீ இதையுமே இல்லாம இருக்கியடா. இனிமே என் கூட பேசாத. என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே நான் கட்சிக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்க்கா. கட்சி மாறிட்டேல, இனிமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஏண்டா கூற? அண்ணாத்த, எல்லா வீட்டுக்கும் ரேஷன் கார்டு குத்துக்குறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கலாமே தான் கூப்பிட்டேன். அதுக்குதான் கிளியர் மாறாச்சே நீ. முதல்ல அதை கழட்டா. ஓட்டு லிஸ்ட்டுக்கு பேர் கொடுத்தாவது ஒரு சின்னத்துக்கு 50 ரூபா வாங்கினோம்னா ஒரு 500-600 ரூபாய் தேரும். ரேஷன் கார்டை வச்சு நான் நாக்கு வலிக்கிறதா? அண்ணாத்த, உனக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கார்டு கூட வாடகை கூட்டினா மாசம் மாசம் 10 ரூபாய் கிடைக்கும். ஓஹோ, அதுல அப்படி உனக்குதா? கூட நான் 2 வாங்கிடுறேன். யோ இங்க வாங்கியா, சீக்கிரமா வாங்கயா. ஏன்பா நம்ம வீட்டுக்குலாம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க கூடாதா? என்ன இந்த வீட்டுல என்ன கதவு ஜன்னல் கூரை இது மட்டும் தான் இல்ல? இது என்ன வீடு இல்லையா? பாரு போர்டெல்லாம் இருக்குது பாரு. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு போட்டாச்சுப்பா. அப்படியாப்பா? யாரையா வாங்கினது? உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பேரு சீதான்னு சொன்னாங்க. யாரா அவ சீதா? எதிர் வீட்டு ஜன்னல்னே. யாரு அது வீட்டுல? வெளியில வாடி. என்னயா? என்ன யாவா? அதானே. தபார் ஸ்டார்டிங் இருந்தே பாத்துனுங்கற. நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணினே இருக்கற. போற வரட்ல என்ன புருஷன் சொல்றியாமே நீ? ஜான் வயல இருந்துக்கிட்டு நம்ம கையிலே ராங் பண்றியா நீ? தபார் நான் சொல்றேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். நானும் சொல்லிக்கிறேன், நம்மளான இந்த பித்தளை பொங்கலா வேணாம். என்னடா சொன்னதே திருத்தி சொல்லிங்கறாவா? அதானே. ஓய் என்ன பெரிய பத்தினியா நீ? உன்னை ஒரு வாட்டி ரேப் பண்ணா பத்தாதா? இன்னொரு வாட்டி ரேப் பண்ணுங்கறியா நீ? நீ என்ன கெடுத்தது வாஸ்தவம் தாரையா? அப்ப அத ஊரறிய உன்னால சத்தமா சொல்ல முடியுமா? எதுக்குடா அப்படி கேக்குறா? நீ தைரியமா சொல்லு அண்ணாத்த. எனக்கு என்னடா பயம்? ஓய் நான் தாண்டி உன்னை கெடுத்தேன், அதுக்கு என்னன்ற இப்போ? அப்போ உன்னை என் புருஷன்னு சொல்லாம வேற என்னையா சொல்ல முடியும்?
அடாடாடாடா மெயின் பாயிண்டே புடிச்சிட்டாளப்பா. என்ன குடிக்க வச்சு கெடுத்தது யாரு? கெடுத்ததா? தப்பு. குடிக்க வச்சது யாருன்னு கேளு. சரிதான் போயா. என்ன குடிக்க வச்சது யாரு? நான் இல்ல. என்ன குடிக்க வச்சது யாரு? சத்தியமா நான் இல்லம்மா. ஏய், உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. வீட்டுல போய் நிம்மதியா தூங்கு போ. பகுதி, எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நானும் கூட போய் தூங்குறேன். அந்த சீதாவோட நிம்மதியை கெடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அவளைத்தான் பழி வாங்கிட்டிய நீ. பத்தாது, அவ இன்னும் சித்திரவதை பண்ணும். டேய் தொகுதி, அனாதை இல்லம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நெஞ்சில கை வச்சு சொல்லு. என்னையா அதுக்கு நாங்கள்டா கண்ண மூடணும். அந்த சீதா எங்க இருக்கா? எவனை வச்சு கெடுக்க சொன்னேனோ அவங்களவே குடும்பம் நடத்திட்டு இருக்கா. யாரு? நம்பாளா? குடும்பம் நடத்துறானா? நோ 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 நோ. அவளை வச்சு வேற ஏதாவது நடத்திக்கிட்டு இருப்பான். நம்ம 500 ரூபாய் கொடுத்தா அவளை நம்ம தொகுதியிலே கொண்டாந்து விட்டுருவான். என்ன தொகுதி? ஏய், அவ வாழக்கூடாது, அவ்வளவுதானே? நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வாட்டி வந்துட்டு போறது. புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. புல்லு திங்கிற புலிய இப்ப நான் எங்க போய் தேடுறது? இந்த புலி புல்ல மாத்திரம் இல்ல, புண்ணாக்கையும் திங்கும். சரி, வந்து தொலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு கண்ணி ராசி ஒர்க் அவுட் ஆகுது. அண்ணா ஆஸ்பத்திரியில வந்திருக்காரு, சத்தம் போடாதீங்கப்பா. வாங்க தம்பி, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பொற சாப்பிடுங்க. குடுப்பா குடு, சாப்பிடுங்க. யாரோ நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதுல தண்ணி இல்ல. அது தெரியுது. காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது. எல்லாத்தையும் நான் தான் குடிச்சேன். முழு பானையுமா? உனக்கா ஒரு பெரிய அண்டாவை வாங்கி வைக்கணும் போல இருக்கு. தண்ணி தந்து போச்சுன்னா சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதானே? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு வயிற்று ரொப்பிட்டு இருக்கேன். அத கூட புரிஞ்சுக்காம தண்ணி தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறிய. சோறு துண்ணலையா? ஏன் எதிர் வீட்டுல துண்ண வேண்டியதானே? உன் வீட்டுல இருந்துகிட்டு எதிர் வீட்லயா போய் சோறு தின்பாங்க? உனக்கு தான் ரோஷம் இல்ல, எனக்குமா இல்ல? இந்த பாருமா, நம்ம நீ ஆஸ்பத்திரி கூட்டு போன, உசுரை காப்பாத்தின, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த, அது வரைக்கும் தேங்க்ஸ். அதுக்காக நீ வந்து சோத்தை வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு, இத்த வாங்கி கொடு, நம்மள பேஜார் பண்ணாத. நானா சொன்னேன் உன்னை இந்த வீட்டுல வந்து குந்திக்க சொல்லி? சரியா, நான் அதான் வந்தேன். இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாகும் வரை. திருட்டு தரமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த, அப்புறம் உன் வயிறு வலிக்கும். ஆமா, ஒரு பிரியாணி பார்சல். பார்சலா? என்னப்பா பாசம் பார்சல்ல போகுது? அதான் எனக்கும் புரியல. சாரி, தேங்க்ஸ். பிரியாணி சாப்பிட்டு நான் என் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன். நானும் இங்க வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன கோட்ஸே வீட்டுல காந்தி போட்டோ? அது யாரு எவருலாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவன்லாம் சேர்ந்து இந்த போட்டோ வச்சு பெரிய கொடியெல்லாம் ஏத்தி எல்லாருக்கும் மிட்டாயெல்லாம் கொடுத்தானுங்க. எல்லாம் பலமா கைத்திட்டு போட்டானுங்க.
கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டோ மட்டும் அனாதையா கிடந்தது. என்னப்பா யாருப்பா அவருன்னு கேட்டேன். காந்தி தாத்தானானுங்க. சரி நமக்கு அப்பந்தான் இல்லையே, தாத்தாவாவது இருந்துட்டு போட்டோம்னா விட்டேன், மாட்டி விட்டேன். பாத்துமா, அடிக்கிற அடியில புடவை கிழிஞ்சிட போகுது. இதுக்குத்தான் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு போன கூட்டத்துல நான் பேசினேன். நீ எப்படா மேடையில பேசின? நான் எங்க மேடையில பேசினேன் மாமா. அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்ததா, கூட்டம் வேற கம்மியா இருந்தது. அதனால கூட்டத்தோட கூட்டமா போய் ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். முண்டா, பேசின்தான் பேசினேன். ஒரு மந்திரி பேசின கூட்டத்துல பேசியிருக்கப்படாது. ஒரு கவர்தியா இருக்கும் இல்ல மாமா. நான் ஏமாமா திடீர்னு பேச்ச நிறுத்திட்டேன்? அது என்னமோ தெரியலடா, திடீர்னு திக்குது. திடீர்னு திக்குதா? இப்படி திரும்பி நில்லு, திக்குதான்னு பாப்போம். நின்னு போச்சே, மறுபடியும் திக்குதான்னு பாக்கட்டுமா? அது என்னமோ தெரியல மாமா. வர வர இந்த புதன்கிழமை ஆனா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அரிக்கண்டா. ஏண்டா புல்லரிக்கிறது உங்க பரம்பரை வியாதியா? உங்க அக்கா கூட இப்படித்தான் அரிக்குது. சொரிஞ்சு விடுங்கம்பா. சொரிஞ்சு சொரிஞ்சு ரெண்டு கையும் பாத்தியா? ரத்த கண்ணி ராதா அண்ண மாதிரி ஆயி போச்சுடா. மனசு என்னது? நான் இல்ல, எல்லாம் இவன் தான். நான் இல்ல, இவரை சாத்துங்க. சொந்தத்துக்காக மாமா இல்ல, சகவாசத்துக்காக மாமா. அதுல எடுத்தவன் யோ, அதுல பாதி தாயா நீ சாப்பிடணும், மீதிய நான் சாப்பிடணும். பாதிலாம் நமக்கு பத்தாது, நீ வேணா முழுசா சாப்பிடு. என்ன மாதிரி உட்காரு. உட்கார சொல்றேன். பேரா யாருக்கு தெரியும்? பெத்தவங்க இருந்தா தானே பேர் வைக்கிறதுக்கு. பின்ன எல்லாரும் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நமக்கு பர்மனன்டாலாம் பேர் கிடையாது. அப்படியே அவனாவது பேர் வச்சு கூப்பிட்டானா பேஜாட மாட்டான் அவன். சரி, நான் உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? என்னவோ அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கு நான் பேர் வைக்க வேண்டியிருக்கு? வைக்கிறதா வைக்கிற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வையன், ஒரு மதிப்பா இருக்கும்ல. மொரட்டுத்தனமா ஒரு ஆள் இருப்பானே, குதிரை மேல எல்லாம் போவானே. மதுரை வீரனா? சிச்சி, நெப்போலியன். நெப்போலியன். எனக்கு அந்த பேர் நல்லா தெரியும். நல்லா பழக்கமாச்சு எனக்கு அவரு. உனக்கு பழக்கமா? எப்படி? அது வந்து நம்ம கையில நிறைய மால் வந்துன்னு வச்சுக்கோ, மஜா பண்றதுக்கு நான் அந்த பிராண்டி தான் வாங்குவேன். நெப்போலியன் பிராண்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது வந்து என்னைய தேடுற? இல்ல, இங்க ஒரு பழைய நெப்போலியன் பாட்டில் ஒண்ணு வச்சிருந்தேன். அது இருந்தா உன்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு. இனிமே இந்த பாட்டில், இந்த நெப்போலியன் இதெல்லாம் மறந்துடணும். ஓகே? இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்க போறேன். சீதாராமன். சீதாராமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சீதாராமன் 5 எழுத்து அமக்கலமா இருக்கு. ஓய், என்னடா சாவட்ட? பட்டைய கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. அவசரப்படாதனே, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நம்ம ஏரியா டிவில ஒளியும் காட்டுறாங்க, பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல நாங்க இங்க இருந்தே பாக்குறோம். எது? உள்ள இருந்தே பாக்குறீங்களா?
என்னத்த சொல்றாங்கன்னே தெரியல ஒண்ணுமே. ஒளி அங்க புரிஞ்சா போதது போயா. ஆல் சைலன்ஸ். தாய்மார்களின் கவனத்திற்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம். ஒரு குடும்பம், ஒரு வாரிசு. கையெடு. எதுக்கு? எடு. என்னையா திடீர்னு? இல்ல அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன, வயிறு உப்பவே இல்ல, அப்படியே இருக்கு. அப்படியா சொன்ன? இல்லையே. பொய்யா சொன்ன? பொய்யாடி சொன்ன? ஏன் அப்படி என்ன ஏமாத்துன? உன்னை இப்படி மாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். கையை மேல போடு. நல்லா போடு. எதுக்கா என்ன பொய் சொல்லி ஏமாத்துன? சொல்லு. பொய் சொல்ல நீ என்கிட்ட. உடு இப்ப உண்மை. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த முகவெட்டு கூட நல்லா தான் இருக்கு. அட என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவ் பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி களை வந்துருச்சு பாத்தியா? மூஞ்ச பாரு. என்னையா முகத்துல? அது ரொம்ப நாளைக்கு அப்புறமே நான் ஷேவ் பண்றேனா, அதான் பிளேடு பட்டுச்சு. அது பிளேடு படல, ஊர்ல போறவ வரவ கண்ணு பட்டிருக்கு. நீ முதல்ல உள்ளவா, திருஷ்டி சுத்துற. திருஷ்டி சுத்துறியா? நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு. என் கண்ணுக்கு நீ மன்மதன் தாயா. வா. மன்மதனா? கையில ஒரு கரும்பு குடுமா, புடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்ட பத்தாது. உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? உட்டா நீ என்ன கடலையே தூக்கி போட்டுருவிய? ஆடாமரு சும்மாரு. ஆடாதையானா? அட பார் மறுபடியும் சொல்றேன்ல. ஐயோ ஆடாத. சும்மா ரெடே. துப்பு. துப்பியானா? குட் மார்னிங். சும்மாரா டேய் அப்படின்னு இவனை தானே சொன்னேன். இந்த சாவட்டை தானே சொன்னேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? என்னடா அது ஒரே ராத்திரில மரியாதைலாம் மாறி போச்சு. அட இது பரவாயில்ல அண்ணாத்த. எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா எங்க அப்பாவை தொடப்ப கட்டியாலே அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது. அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ. ஏய் எங்கடா போற? அக்காவுக்கு சொல்லி தர போறேன். இப்படி வா. என்ன? கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்படா. ஐ அக்கு நான் திரும்பினா நீ உதைப்பியே. நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பேனே. வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங். மிஸ்டர் சீதாராமன் ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மண்டாடிக்குள்ள கோல் மூட்டின அவ்வளவுதான், அவனை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன். என்ன? யோ இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா. இந்த சைக்கிள் செயினை போட்டுக்கிட்டா ரவுடின்னு பளிச்சுன்னு தெரியும்ல. போதுமா? அவ்வளவுதானே? கொஞ்சம் ஏய் என்ன இரியா. இது என்ன 3 முடிச்சா? இது என்னையா? இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா. சோக்கு தான், ஷேக்கு டான்ஸ் தான். திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நினைக்காதீங்க. திரும்பவும் கேக்குறேன். தொகுதி தூச்சட்ல என்ன கொடுத்துட்டு இருக்காரு? பிரியாணி. வேணா மோந்து பாரு. மோந்து பாக்குறதா? சாப்பிட்டே பாத்துருவோம். அறிவு கட்டவனே, உள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா. தொடர்ந்து டமார் முடிச்சு. என்ன சொல்றீங்க? அதாவது சீதாராமன் இருக்கானே, அவன் நம்ம தொகுதிக்கு எதிராக நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறான். அதனால இன்னைக்கே கொல்லணும்னு இதுல பாம்பு வச்சு. இதுல பாம்பு வச்சு அவன் எப்படி கொல்றது? மண்டையில மயில் தான் கிடையாதுன்னு நினைச்சேன், மூளையும் இல்லாம இருக்கு. ஆமா. அதாவது அந்த பையன் கொண்டு போறான் பாரு சட்டி, அந்த சட்டியில சோறு இருக்கு, இந்த சட்டியில பாம்பு இருக்கு. சட்டியை மாத்திட்டோம்னா இந்த சட்டியை கொண்டு போய் கொடுப்பான். சீதாராமன் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்து மூடிய திறப்பான். படார்னு வெடிக்கும், டமார்னு செத்து போயிடுவான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா பையன் உஷாரா இருக்கானே. உஷாரா இருக்கிறவன் ஒண்ணும் கூட போக மாட்டான். அங்க பாரு. சோக்கு தான், ஷேக்கு டான்ஸ் தான். என்னன்னத்த சோகமா உட்காந்துக்கிற?
இந்தா முதல்ல சோறு துண்டு அப்புறமா வேலையை பாரு. பெரிய சாப்பாடு கொண்டு போயிடும் அந்த பக்கம். நாள் பூரா கஷ்டப்பட்டாலும் கையில காசு தங்க மாட்டேங்குது. வரவெல்லாம் கடன் சொல்லிட்டு போறான். இன்னைக்கு என் கல்யாண நாள் வேற. அவ ஆசையா கேட்ட மெட்டியை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா வரவெல்லாம் சாவுகிறாக்கியாவே வரான். உனக்கு வரதெல்லாம் சாவுகிறாக்கியாவே இருக்குது. ஆனா எனக்கு மோல் அடிக்க ஒரு சாவும் வர மாட்டேங்குது. இந்தா நீ துண்ணு. நான் போய் எதனா சாவுல் தான் பாக்குறேன். அப்படி இல்ல நானே எவனா சாவடிக்கிறேன். நீ துண்ணு. என்னடா இவ்வளவு டைட்டா இருக்குது? ஏப்பா இது கட்டு போட்டு தெரியா? முடியாது போயா. இந்த ஆளை பார்த்தாலே கடன் சொல்ற மாதிரி தான் இருக்கான்ல. இல்லப்பா ரொம்ப அர்ஜென்டான வேலைப்பா. 100 ரூபா வேணா வாங்கிக்க. டேய் நீ போய் ஒரு டீ சொல்றா. அண்ணாத்த நீ எப்ப பாரு டீ குச்சி வைத்து கத்துக்கிற. முதல்ல சோறு துண்ணு. யோ இரியா அண்ணாத்த சாப்பிட்டு வருவாரு. யோ இரியா போயிடாத. யோ நீ போய் டீ சொல்ற போடா. தபார் நீ என்ன பண்ற? பணத்தை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர. என்ன அதுவும் எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். போ சீக்கிரம் செஞ்சு வை. டேய் நல்லா இருக்கான்னு பாத்தையா? டீ வாங்க போனோம்னு ஆளையே காணமே. சரி முதல்ல சோறு துண்ணுட்டு அதுக்கப்புறம் அண்ணாத்த அண்ணாத்த என்னடா என்னண்ணாத்த என்கிட்ட டீ சொல்லிட்டு நீ பாட்டு சோறு சாப்பிடுறியா? ஓ முதல்ல டீ சொல்லிட்டேனா? சரி முதல்ல டீயே சாப்பிடலாம். சாப்பிட்ட ஒரு சின்ன விஷயம். சின்ன பையன் உங்ககிட்ட எப்படி ஐடியா கேக்குறேன்னு எனக்கு தெரியலையே. நீ முதல்ல மேட்டர் சொல்லு அண்ணாத்த. அப்புறம் நான் உனக்கு ஐடியா சொல்றேன். அப்படியா? நம்மால ஒரு மெட்டி கேட்டா நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன். நீ வாங்கி கொடுத்துறியா? போ அண்ணாத்த. நான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமா? வேற ஐடியா சொல்லு. வேற ஐடியாவா? சரி மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல சாயங்காலம் வீட்டுக்கு போவேன்ல, அப்ப இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகைப்பூக்குள்ள மெட்டியை வச்சு அவளாண்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோ. திறந்து பார்த்தா டமால் ஷாக் ஆயிட மாட்டா அவ. சரியில்லையே. சரியா இல்லையா? சரி சாயங்காலம் அவளை கோயிலுக்கு கூட்டு போய் ஐயர் கையில அந்த மெட்டியை கொடுத்து அவர் கையில அப்படி கொடுக்க சொன்னோம்னு வச்சுக்கோ. அது ஒரு பிரசாதமா இருக்காது? ஓரளவு பரவாயில்ல. ஆனா நான் நினைச்சதுக்கு நீ இன்னும் வரல. நீ நினைச்சடமா என்ன கிடையாது. சரி நைட்டு இப்பதான் நான் நினைச்சதுக்கே நீ வந்துக்கிற. ரொம்ப விவரமான ஆளா இருப்ப போல இருக்க. சரி நைட் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமேல நம்ம ரவி பாய் கூட தூங்கிடுவான். அவளும் படுத்துருவா. அதுக்கப்புறம் நான் மட்டும் பூனை மாதிரி எந்திரிச்சு அப்படியே அவ கட்டில கிட்ட போய் அவ காலடியில உட்கார்ந்து அந்த போர்வை எடுப்பேன். எடுத்துட்டு புதுசா வாங்கின அந்த மெட்டியை எடுத்து அவளுடைய அழகான விரலுக்கு நைஸா போட்டு விடுவேன். அக்காவும் நைஸா முழிச்சுக்கிட்டோம். நானும் நைஸா கண்டுக்காம இன்னொரு மெட்டி எடுத்து இன்னொரு விரலுக்கு போட்டு அந்த விரலுக்கு அழுத்தமா ஒரு முத்தம் கொடுப்பேன். ஐயோ உனக்கு என்னடா கழுத? உடனே அவ சந்தோஷத்திலையும் பூரிப்புலையும் அப்படியே ஏந்திரிச்சு என்ன அப்படியே கட்டி புடிச்சு என் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப சொன்னியே இது சூப்பர் ஐடியா. நீ எங்கேயோ போயிட்டு போ. அழக்கூடாதுமா. இப்ப உங்க அப்பா வந்துருவாரு. மணி 5 ஆச்சு. இன்னும் இந்த ஆளை காணுமே. உங்க அப்பா வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு நீ நான் உங்க அப்பா 3 பேரை சேர்த்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே அழாதம்மா. வாங்க வாங்க. உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். யார் இந்த பெரிய மனுஷன்ட்டியா? ஐயோ அழக்கூடாதுமா. அழக்கூடு. என்ன இவ்வளவு வெயிட் இருக்கு? மல்லிகைப்பூ இருக்கு. அதை நீ திறந்து பார்த்த நீ ஆள் அம்பேல் ஏமாந்துருவ. அதுல மல்லிகைப்பூ இல்ல. நீ கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஏயா? அது காலையில இருந்து ஒரு 15-20 டீ சாப்பிட்டனா அதுல வயிறு கெட்டு போச்சு. வாந்தி வரமா இருந்தது. அதனாலதான் சாப்பிடல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி நீ குழந்தைய பாத்துக்க. நான் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு வரேன். மத்தியான சாப்பாடு நொசன ஆயிடும். சரி சீக்கிரம் போய் மாத்தி வச்சுட்டு வந்துரு. போடு. டேய் அழாதடா. இன்னைக்கு அப்பா கல்யாண நாள். நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? கரெக்டா சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா நீ மட்டும் சீக்கிரமா தூங்கினடா. விடிய நோய் நோய் அழுதுட்டு வச்சுக்கோ. அப்புறம் என்னால ஒண்ணு முடியாது. என்னங்க சீக்கிரமா இங்க வா. உன் பையன் ஒண்ணுக்கு வந்துட்டான் பார். அப்பா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டானே. வாடா ஒண்ணுக்கு போறதே வேலையா போச்சு இவருக்கு. எத்தனை தடவை தான் ஜெட்டி மாத்துறது? விடாம அழுதுட்டே இருக்கான். என்னடான்னு கேட்டோம்னா உடனடியா ஒரு தம்பி பாப்பா வேணுங்கிறான். நான் தனி மனுஷன் என்ன பண்ண முடியும்? உனக்கு எப்ப பாரு அதே ஞாபகம் தான். கல்யாணம் ஆனதுமா அந்த மாதிரிலாம் பேசாதமா. மனசு ரொம்ப சங்கடப்படும். எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு மட்டும் தான் தெரியும். போதும் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாரு. மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்லமா. சாமி கோயிலுக்கு போறதுக்கு மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதும். தெரியுமா? இது கூட எனக்கு தெரியாதுமா. நீ சொல்லி கொடுத்ததான். வா சீக்கிரம் போலாம் வா. ஐயர் தூங்கிட போறாரு வா. இல்ல கண்ணா நான் ரெடியா 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க ரெடியா இல்லையா? ரெடிடா. உனக்கு என்ன குழந்தையா குட்டியா? நீ சீக்கிரமா ரெடி ஆயிடுவ. இவன் பார் வாழ் அழுதுட்டா இருக்கான் பார். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அழறிய? அழக்கூடாதுமா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணாலும் குழந்தை மட்டும் லேட்டா பத்துக்கணும்னு சொல்றது. வயசுக்கு மீறின பேச்சு உனக்கு. நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டா? நீ ஒண்ணு குழந்தைய வச்சுக்கோனா. இந்த கூடைய வச்சுக்கோ. இந்தமா பத்திரமா இந்த சாவியை வச்சுக்கோ. ஐயோ பால் புட்டியை மறந்துட்டேனே. குழந்தைய வச்சுக்க. பால் புட்டி கொண்டு தரேன். கொடு. இன்னைக்கு கோயிலுக்கு போன மாதிரி தான். ஐயோ
அம்மா இங்கேயும் போலடா, உனக்கு பால் புட்டி எடுத்துட்டு வரதான் போறேன். நான் வர வரைக்கும் அழாம இருக்கணும். என்ன என் செல்ல குட்டி குழந்தை பாருங்க. ஏய் இந்த பாருமா, சீக்கிரமா வந்துரு. நீ இல்லாம நான் குழந்தைய வச்சுட்டு போராட முடியாது. டேய் சும்மாறா, நீயாவது பாலுக்கு தான் அழுகுற. நான் வயசுல அம்மாவே அழுதுருக்கேன் தெரியுமா உனக்கு?